ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். நம்ம இந்த வீடியோவில் பச்சைப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் காஞ்சதும் ஒரு சின்ன கப் அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அது நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 75 கிராம் இருக்கும். இது வறுத்ததுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்து 50 கிராம் ஜவ்வரிசி கழுவி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போது பச்சை பருப்பு 3/4 பாகம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜவ்வரிசி சேர்த்து கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பச்சைப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாயாசத்துக்கு தேவையான ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் வாசனை போகிறதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் விட்டு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு திருவின தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். அதையும் வறுத்து பாயாசத்தில் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். சுவையான பச்சைப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.